العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: كل شراب أسكر فهو حرام. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இவ்வுலகத்தில் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அவனுக்கு தடை செய்த, அவனுக்கு விலக்கிவிட்ட, ஹராமாக்கிவிட்ட செயல்பாடுகளிலிருந்து அவன் தவிர்த்து நடப்பது, பாவமான காரியங்கள் என்று எதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் அவன் விலகி வாழ்வதும் மறுமையினுடைய நற்பேறுகளை அவனுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வுலகினுடைய இன்பங்களை ஒரு மனிதன் துச்சமென கருதி இந்த வாழ்க்கையை முழுவதும் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசனை செய்து இந்த உலகத்தினுடைய இச்சைகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்துதான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மறுமை நாளுக்கான விஷயங்களை யார் தயார் செய்து கொள்கிறாரோ அவர்தான் ஒரு சிறந்த மூமினாக அவர் இருக்கிறார். பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பது ஒவ்வொரு மூமினுக்கும் அது கடமையாக இருக்கிறது. எப்படி தொழுவது என்பது கடமையோ, நோன்பு வைப்பது எப்படி அவனுக்கு கடமையோ, ஜகாத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இதுவெல்லாம் அவருக்கு எப்படி கடமையோ அதுபோன்று பாவங்களிலிருந்து அவர் விலகி வாழ்வது, நீங்கி இருப்பது ஒரு மூமினுக்கு மிக அவசியமான கடமையான ஒன்றாக இருக்கிறது. பாவங்கள் என்று சொல்லுகிற பொழுது இன்றைய நாளில், இன்றைய தேதியில் எந்த பாவங்களிலிருந்து நாம் விலகி இருப்பது மிக அவசியம், இந்த சமுதாயத்தை தற்காப்பது மிக அவசியம் என்பதை நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம், பாவங்களுக்கெல்லாம் தாய், எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை இப்படி சொல்லி காட்டினார்கள்: உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தாய் என்று சொல்லி காட்டிய ஒரு பாவம் இருக்கிறது. அது என்ன? அல் ஹம்ர் என்று சொல்லப்படக்கூடிய மது. மது அருந்துதல் என்ற அந்த காரியம் இருக்கிறதே எல்லா பாவங்களுக்கும் உண்டான அடிப்படையான பாவம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் இந்த பாவத்தில் மிகப்பெரிய அளவில் வீழ்ந்து கிடக்கிறார். மோமீன்கள் என்பதை தாண்டி பொது சமுதாயமும் பொது மக்களும் அதில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அதைவிட நமக்கு கவலைக்கு உள்ளாக்க வேண்டிய, நாம் கவலை கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய சமுதாயமும் அதில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு நாம் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தடை செய்திருக்கக்கூடிய அந்த காரியங்களில் மிக முக்கியமான பெரும்பாவங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இந்த மது என்பது இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்களை மாத்திரமல்ல, வளரக்கூடிய இளம் தலைமுறையினர், மாணவ செல்வங்கள் எல்லோரையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக அது இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. எப்படிப்பட்ட பாவம்? மனிதனுடைய ஆற்றலையே அது உருக்குலைத்து அவனுடைய வாழ்க்கை பாதையே திசை தெரியாமல், திக்கு தெரியாமல் ஆக்கிவிடக்கூடிய, அவனுடைய வாழ்க்கையை சூனியமாக்கிவிடக்கூடிய ஒரு பெரும் பாவமாக இன்றைக்கு அது உருவெடுத்து இருக்கிறது. கண்ணியமானவர்களே,
மது என்று சொல்லுகிற பொழுது வெறுமனே அது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கரின் ஹராம் என்று சொன்னார்கள். போதை தரக்கூடிய எல்லாமே மதுதான் என்று சொன்னார்கள். போதையை தரக்கூடிய அப்போ என்னென்ன பெயர்களில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எதுவெல்லாம் போதை வஸ்துக்கள் என்று சொல்லப்படுகிறதோ, வெறுமனே மது, அந்த மது எத்தனை பெயர்களில் இருந்தாலும் சரி, போதையை தரக்கூடிய வஸ்துக்கள், போதை பொருட்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, கஞ்சா அப்படின்னு அது இதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி எந்த பொருளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் சேர்த்தே சொல்கிறார்கள். குல்லு முஸ்கரின் ஹம்ர், எல்லாமே இந்த மதுவினுடைய சட்டத்தின் கீழ் தான் வரும். ஓ குல்லு முஸ்கரின் ஹராம், எல்லாமே அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டவை, தடுக்கப்பட்டவை என்று தெளிவாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் உலகாவிய அளவிலே மிகப்பெரிய அளவில் உண்டான தீமையாக இன்றைக்கு அது பார்க்கப்படுகிறது. உலகத்திலே அதிகமான விபத்துகள் நடக்கிறது, அதன் மூலமாகத்தான் மரணங்கள் ஏற்படுகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதனால், மது உள்ளிட்ட அதன் தலைமையில் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே அது மனிதனுக்கு தீமை தரக்கூடியதாக உலக அளவிலே அது பதிவு செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 15 வயதிலிருந்து 60, 70 65 வரையிலும் உண்டான மக்கள் கிட்டத்தட்ட 243 மில்லியன் பேர் இன்றைய உலகத்திலே இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் போதையில் சிக்கியிருக்கிறார்கள் என்றொரு ஆய்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் பெரிய அவலம் என்னவென்றால், இதில் 80% பேர் ஆண்கள் என்றால் 20% பேர் பெண்கள் அதில் சிக்கியிருக்கிறார்கள். நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். மேலை நாடுகளை விட்டு விடுவோம், நமது நாடுகளில் இருக்கக்கூடிய மேலை நகரங்கள், பெரும் நகரங்களில் பார்த்தால் பெண்கள் ஆணுக்கு சரி நிகர் சமமாய் நின்று அவர்களும் அந்த பழக்கத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடியவர்களாக, உபயோகிக்கக்கூடியவர்களாக, அதன் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையையே தொலைத்து விடக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்ணெதிரே காணுகிறோம். இதை கணக்கெடுத்து சொல்கிறார்கள். 80% ஆண்கள் இந்த உலகம் முழுக்க போதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் 20% பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த போதையின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ஐக்கிய நாடுகள் சபை வருத்தத்தோடு இதனை பதிவு செய்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் உலகம் முழுவதும் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், மரணமடைந்திருக்கிறார்கள் என்று அது கவலை தெரிவிக்கிறது. வருடத்தினுடைய ஒரு நாள் ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய 26ஆம் தேதியை போதை ஒழிப்பு தினமாக அறிவித்து அதில் விழிப்புணர்வை கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய மோசமான, எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதை. மனிதனை அவன் இருக்கிறபடியே அவன் இருப்பான், ஆனால் உள்ளுக்குள் அவன் இல்லாதபடி செய்துவிடக்கூடியது அந்த போதை. இன்றைக்கு இந்த போதையை நம்ம வெறுமனே அது ஒரு போகப் பொருள் என்று மாத்திரம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, அது இன்றைக்கு ஒரு பெரும் ஆயுதமாகவே பயன்படுத்தப்படுகிறது. உலக நாடுகளில், மேலை நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நாடுகளை தங்களுடைய அடிமை போக்கில் வைத்துக் கொள்வதற்காக, சில நாடுகளுடைய எழுச்சியை தடுப்பதற்காக, அதனுடைய முன்னேற்றத்தை கருவறுப்பதற்காக, அந்த நாடுகளுடைய கொள்கைகளை நீர்த்து போக செய்வதற்காக அது பயன்படுத்துகிற வழி என்ன தெரியுமா? அந்த நாட்டை அது போதைக்கு அடிமையாக்கும். இன்றைக்கு மேலை நாடுகளில் பலது அது தென்னாப்பிரிக்காவினுடைய பல பகுதிகளை, பல பிராந்தியங்களை அது மதுவினாலும் போதைப் பொருட்களாலும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. சப்ளை பண்ணுறவன் தான். ஏன்னா அவன் போராட்டம் என்று போராடிவிடக்கூடாது. தனக்கு கீழே, மதுவின் கீழே, போதையின் கீழே அவன் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்பதற்காக பெரும் நாடுகள், சில நாடுகளையே போதையினால் கட்டுப்படுத்தி வைத்திருக்க. இராணுவம் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இதை காட்டினால் போதும் இதையும் செய்வான், இதை காட்டினால் போதும் இதையும் செய்யாமல் இருப்பான் என்கிற அளவிற்கு அதை ஒரு அழிக்க சக்தியாகவும் இன்றைக்கு மேலை நாடுகள் பயன்படுத்தக்கூடிய சூழலில் இருப்பதை கண்ணியமானவர்களை நாம் பார்த்து வருகிறோம். நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் ஊடுருவிவிட்டார். திடீர்னு பார்த்தா பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார், பார்த்தால் கைது செய்ய என்ன போதைப் பொருளை உபயோகப்படுத்தினார். பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் யார், இவரா என்று நாம் எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர், எந்த பழக்கமே கிடையாது, போதை வஸ்து பழக்கம் இடத்துல இருக்கிறார். இவர்களா என்று எண்ணக்கூடிய அளவிலே படிக்கக்கூடிய பள்ளி சீருடை அணிந்திருக்கக்கூடிய மாணவர்கள்,
அவருடைய புத்தக பைகளிலே பொட்டலம் பொட்டலமாக சிக்குகிறார். எப்படி இவர்கள் வரைக்கும் அது போய் சேருகிறது? அவர் மிகப்பெரிய நெட்வொர்க், எந்த புறத்திலிருந்து இயங்குகிறது என்பதையே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு பெரும் சாத்தானாக அது உருவெடுத்து பெரிய மனிதர்கள் முதல் பள்ளிக்கூட மாணவர்கள் வரை அது பாதிக்கிறது. கடந்த செப்டம்பரில் நாமெல்லாம் செய்தித்தாள்களிலே பார்த்தோம். குஜராத்திலே இருக்கக்கூடிய முந்த்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹார்பர் துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 3.2 டன் அளவிற்கு ஆப்கன் ஹெராயின் என்று ஒரு பெரிய ஹெராயினுடைய ஒரு பெரிய குவியலையே எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலானது. எத்தனை கோடி? 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலானது. இது மாதிரி நிறைய ஊடுருவக்கூடிய போதைப் பொருட்கள் இருக்கிறது. எல்லாமே சப்ளை செய்ய அடிமட்டம் வரையிலும் வருகிறது. அது ஒரு சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை சிதறடித்து விடுகிறது, கொன்று விடுகிறது. மனிதனை அவரது மிருகமாக மாற்றி விடுகிற அளவிற்கு இன்றைக்கு போதையினுடைய பயன்பாடு சமுதாயத்திலே மிக ஆழமாக ஊடுருவி இருக்கிறது என்பதை கண்ணியமானவர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எதன் காரணமாக இதுவெல்லாம் ஏற்படுகிறது? இன்றைக்கு பார்த்தால் சிறுவர்களிடத்தில் இந்த பழக்க வழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை தானே படித்து கொண்டு தானே இருக்கிறான், நம் முன்னால் தானே விளையாண்டு கொண்டு இருக்கிறான் என்று அலட்சியமாக இருக்கிறோம். நம்பிக்கை அது தேவைதான், பிள்ளைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே நேரத்தில் கண்காணிப்பு அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் மீது உண்டான அந்த கண்காணிப்பும் கண்டிப்பும் அது அதிக அளவிலே நாம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கண்ணியமானவர்களே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எதனாலெல்லாம் இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களில் இளைஞர்கள் சிறார்கள் ஈடுபடுகிறார்கள்? முதல்ல ஒருவனுடைய வீட்டு சூழல், குடும்ப சூழல் அவனை கெடுக்கிற. தந்தை இருக்கிறார், தந்தை சிகரெட் பிடிக்கிறார், தந்தை மது அருந்துகிறார். அப்போ பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை அப்படின்னு சொல்லுவாங்களே மாதிரி தாய் தந்தை அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ பிள்ளைக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே அச்சில் வார்த்தார் போல் பிள்ளைகள் அப்படி வந்து விடுகிறார். இப்போ வீட்டுடைய சூழல், ஒரு தந்தை சிகரெட் பிடிக்கிறாரு, அவர் சிகரெட் பிடிச்சிட்டே பிள்ளைகிட்ட நீ சிகரெட் பிடிக்காதன்னு சொல்ல முடியுமா? தந்தை மது அருந்துகிறார், பிள்ளையை போய் அவர் கண்டிக்க முடியுமா? அப்போ வீட்டினுடைய அந்த கட்டுப்பாடு என்பது பெற்றோர்களிடத்திலிருந்து அந்த பழக்கத்தில் தொடங்குகிற. வேறு எதன் மூலமாக அந்த பிள்ளைக்கு அந்த பழக்க வழக்கம் வருகிறது? வீட்டில் நல்ல விடமாக இருக்கிறாங்க, எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லை, நண்பர்கள் கெடுத்து விடுகிறார்கள். அவனை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவனாக அமைந்தால் இவனும் நல்லவனாக ஆகிறான். நல்ல பிள்ளையா நம்ம கொண்டு போய் விட்டா அவன் கெட்டவனாக இருந்தால் பிள்ளைகள் கெட்டு விடுகிறார். நண்பர்களை கவனிக்க வேண்டும். அவனுடைய நண்பர்களையும் பெற்றோர் தான் தீர்மானிக்க வேண்டும். இவங்க கூட சேரணும், இவங்க கூட சேராத அப்படிங்கிற பாடத்தை பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்லா காசு பணம் உள்ள அவங்க போய் சேருன்னு சொல்லக்கூடாது. நல்லா பாதுகாப்பு. அவன்கிட்ட தான் பெரும்பான்மை அவங்க மாதிரி ஆள் கேட்டால் நிறைய கெட்ட பழக்கங்கள் வரும். யார் நல்ல பழக்கம் வழக்கமுடையவனாக, அல்லாவை வணங்கக்கூடியவனாக, அல்லாவை அஞ்சி நடப்பவனாக இருக்கிறானோ அவனோடு உன்னுடைய பழக்க வழக்கத்தை வைத்துக்கொள் என்று அடையாளம் காண்பிக்க வேண்டியது பெற்றோருடைய வேலை. சரி, இது இரண்டை தாண்டி வேறு எங்கே ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் பாதிக்கப்படுகிறான்? சமூகத்திலே பாதிக்கப்படுகிறான். வீடு நல்லா தான் இருக்குது, நண்பர்கள் நல்லவர்களாக தான் இருக்கிறாங்க, அதை தாண்டி ரோட்டுக்கு வரான். இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிற. நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், 2-3 பிள்ளைகளை பெற்று விட்டேன் அப்படின்ட்டு ரோட்டில் சிகரெட் அடிச்சுட்டு போகிறது, ரோட்டில் குடித்து விட்டு உலா வருவது, குடித்து விட்டு சண்டை இழுக்கிறது. இதுவெல்லாம் என்ன செய்யும்னா அடுத்த தலைமுறையை இதை செய்வது தவறு இல்லை என்று அவர் உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை விதைத்து நாமளும் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சால் ஒரு வீரம் வந்து விடுகிறது, ஒரு தைரியம் வந்து விடுகிறது, எல்லாருக்கும் மத்தியில் நாம தான் பெரிய ஆள் என்ற ஒரு எண்ணம், யார் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு தோரணையை எங்கே கொண்டு வந்துடுது. எவ்வளோ ஸ்டைல் அவன் சிகரெட் பிடிக்கிற ரோட்டில். அப்போ பெரியவர்களுக்கு சமூகத்திற்கு பொறுப்புணர்வு இருக்கிறது, பிள்ளைகள் இது போன்ற கொடுமைகளில் சிக்கிவிடாமல் தடுப்பதற்கு. அதையும் தாண்டி சமூகத்தில் எது கெடுக்கிறது? சினிமாக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமாக்கள் சொல்கிறாங்களே, ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, சினிமாவில் பார்த்தா எந்த சினிமாவை எடுத்தாலும் சரி அதில் 4 பேர் உட்கார்ந்து மது அருந்துவது மாதிரியான காட்சிகளை வைக்கிறார்.
இன்னும் சொல்ல போனால் அதில் யார் ஹீரோன்னு நல்லவன்னு காட்டுறாங்களோ அவன் தண்ணி அடிக்கிறவனாக தான் இருக்கு. அவன் தான் என்ன செய்கிறான், அவன் எல்லா விதமாக கெட்ட பழக்கமும் செய்வான், அவன் தான் நல்லவன் அப்படின்னு என்ன செய்கிறான், குழந்தைகள் உள்ளத்திலே அந்த கருத்தை ஊணுகிறான். பாரு, இப்படிலாம் இருந்தால் தான் நீ ஹீரோவாக முடியும், நீ தண்ணி அடி, நீ சிகரெட் பிடி, நீ இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் வைத்துக்கொள் என்று அவனுக்கு அது போதிக்கிறது. தவறான பழக்க வழக்கங்களை இந்த மீடியாக்கள் மிக முக்கியமாக போதிக்கிறது. அதுபோல அவனுக்கு வீட்டிலே வழங்கப்படக்கூடிய மட்டற்ற சுதந்திரம். எனக்கு என்னன்னு என்ன செய்வாங்க, வீடுகளில் பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆனால் குறிப்பிட்ட வயது வரையிலும் அவனுடைய கைகளில் நம்முடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டிய பிள்ளை. காசு பணத்தை கொடு, நீ போ, எங்கே வேணாலும் சுற்றிட்டு எத்தனை மணிக்குனாலும் வீட்டுக்கு வா, என்னையே டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் வேலைக்கு நீ இடைஞ்சல் கொடுக்காதே, எனக்கு இடைஞ்சல் கொடுக்காத, அம்மா இந்த செய், அம்மா இப்படி போய் எதுவும் இடைஞ்சல் கொடுத்தா காசு கொடி, இந்த ஃபோனு கையில் வச்சுக்கோ, அந்த பைக்கு கையில் வச்சுக்கோ. மட்டற்ற சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பது அது தவறான பழக்க வழக்கங்களை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி விடுகிறது என்பதை கண்ணியமானவர்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த வயசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இளம் வயசு டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய வயது இருக்கிறதே, அது எப்படி அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும், நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அடுத்து என்ன, அடுத்து என்ன சொல்லுவாங்களா, வாட் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்ட்டு உள்ளம் பதறிக்கொண்டே இருக்கும். அப்போ அவன் நல்லதை நோக்கி அவன் பிரயாணப்பட்டாலும் அவனுக்கு அது அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு அவனை தூண்டக்கூடிய வயதும் அதுதான். கெட்டதை நோக்கி அவன் பயணப்பட்டாலும் அவனை அடுத்தடுத்து புதைகுழிக்குள் சிக்க வைக்கக்கூடிய வயதும் அதுதான். நல்லதையும் அடுத்தடுத்து என்ன என்று தேட வைக்கக்கூடிய வயதும் அதுதான். கெட்டதின் பக்கம் சென்று விட்டால் அடுத்தடுத்து என்ன என்று தேட வைக்கக்கூடிய வயதும் அதுதான். இப்போ அதனால் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய போதை பழக்கங்களிலிருந்து அவர்களை மடை மாற்றம் செய்ய வேண்டியது பெற்றோர்களுடைய ஒரு மிக முக்கியமானதொரு பொறுப்பாக இருக்கிறது. இப்போ இந்த மது இருக்கிறதே எந்த அளவிற்கு சமுதாயத்திலே ஊடுருவி விட்டது. இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, மக்களுடைய நலனை கருதி பல திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். மக்களுடைய நலன்தான் முக்கியம், எங்கே பார்த்தாலும் சேஃப்டி, பாதுகாப்பாக இருங்க, உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கட்டடம் கட்டுறாங்க, அந்த பில்டிங்கில் ஒரு ஏறி பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு தான் ஏறணும், விதி இருக்கிறது. வேலை செய்பவர்கள் இந்த மாதிரியான பாதுகாப்போடு இருக்க வேண்டும். நீங்கள் இருசக்கர வாகனத்தில் செல்கிறீர்களா, கட்டாயம் நீங்கள் ஹெல்மெட் போடணும், உயிருக்கு பாதுகாப்பு அதுதான். நீங்கள் 4 சக்கர காரில் போகிறீங்களா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும். இப்படியே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொன்றிலும் கண்டிஷன் எல்லா இடத்திலும் மனிதருடைய ஆரோக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுடைய எங்களுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரத்திற்கு இந்த மதுதான் முக்கியமாக இருக்கிறது. மதுவை வளர்க்கிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள், ஆஃபர்கள் கொடுக்குறாங்க, அதை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். எங்களுக்கு இன்ன பண்டிகையில் இவ்வளோ விற்றது, இவ்வளோ லாபம் கவர்மெண்ட்டுக்கு கிடைத்தது என்று அதை போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்போ அவன் தனி மனிதனாக வீட்டில் இருந்தாலும் ரோட்டுக்கு வந்தாலும் அவனை கெடுக்கக்கூடிய சூழல் தான் முக்கியமாக இருக்கிறது. அரசாங்கமே அவனுக்கான வழிகளை வழியமைத்து கொடுக்கிறது, அதை வச்சுட்டு போகுது. ஆனால் முஸ்லீம்களாக நாம் செய்ய வேண்டிய கடமை, நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதை கண்ணியமானவர்களே நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இதற்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் இருந்துச்சு, ஒரு குடிகாரர் சொல்கிறார், என்னை குடிகாரர்கள் என்று சொல்லாதீர்கள், நாங்கள்லாம் கவர்மெண்ட்டுடைய அது எங்களை ஊக்குவிக்கிறது, அதனால் எங்களை நீங்கள் என்ன செய்யணும், மது பிரியர்கள் என்று அறிவிக்கணும். குடிகாரன் சொல்லக்கூடாதான், எப்படி சொல்லணுமா, நாங்கள் மது பிரியர்கள் என்று எங்களை சொல்லுங்கள். நாங்கள் குடிச்சிட்டு வெளியே போனால் போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, உடனே பிடிச்சி ஃபைனாக போடுறாங்க, கொடுக்குறது அவங்க தான் அங்கனக்குள்ளே பிடுங்கிடுறாங்க. அதனால் பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி வாகனங்கள் நீங்கள் ஏற்பாடு செய்யணும், நம்ம எங்களுக்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்யணும். ஒருத்தன் எழுதியிருக்கிறான், வாகனங்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்யணும், நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் போய் ட்ராப் பண்ணணும். அல்லது என்ன செய்யணும்னு சொன்னால் வீட்டுக்கு வீடு பால் பாக்கெட் போடுற மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு வீடு ரேஷன் மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு, இப்படி துணிந்து பேசக்கூடிய அளவிற்கு மக்களை ஆளுகிற அரசாங்கமும் அதனை ஊக்குவிக்கிறது, அது விஷயத்தில் அவர்களை ஆர்வப்படுத்துகிறது. அதனால் மக்களுடைய நிலை தரிகட்டு போய்கிட்டு இருக்கு. எந்த மக்களும் எப்படியும் தரிகட்டு போட்டு அதை பற்றி கவலை இல்லை. முஸ்லீமாக ஒரு மூமினாக நாம் செய்ய வேண்டியது, யோசிக்க வேண்டியது என்ன, அதைத்தான் பார்ப்போம். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான்.
4 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஈமான் கொண்ட மக்களே, மதுவும் வல் மைசிர் சூதாட்டமும், நீங்கள் கற்களை வணங்குவதும் அம்புகள் எறிந்து குறி பார்ப்பது, இவை எல்லாமே ஷைத்தானுடைய சூழ்ச்சி வலைகள், மாய வலைகள். நீங்கள் அதில் சிக்கி விடாதீர்கள். ரிஜ்ஸுமின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இவைகளை நீங்கள் தவிர்த்து நடந்து கொண்டால்தான் நீங்கள் வெற்றியாளர்களாக மாற முடியும் என்று சொல்கிறார். எல்லாமே இன்றைக்கு என்ன செய்து விட்டது? மலிந்து விட்டது. இந்த 4 விஷயமுமே நாளையும் தனித்தனியாக விளக்கம் சொல்லலாம். நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் மது, அது மாதிரி சூதாட்டம், எல்லாமே இன்னைக்கு சமுதாயத்தில் திணிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவனுடைய எல்லா விதமான சக்திகளும் உறிஞ்சப்படுகிறது. இப்போ அல்லாஹ் இந்த 4ஐயும் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டி இதிலிருந்து நீங்கள் தவிர்த்திருக்கணும். ஹம்ரு மது, மைசிர் என்று சொல்லப்படக்கூடிய சூதாட்டங்கள், வல் அன்சாப் வல் அஸ்லாம், அது மாதிரி கற்களை வழிபடுதல், அது மாதிரி அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அம்புகளை எறிந்து குறிபார்க்குதல், ஜோசியம் ஜாதகம், இந்த மாதிரியான நம்பிக்கைகள், இவை எல்லாமே ஷைத்தானுடைய ஏற்பாடு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்குமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தான் இருக்கிறானே உங்களுக்கு மத்தியில், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் விரோதத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துவதற்காக அவன் வைத்திருக்கக்கூடிய 2 கருவிகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். என்ன கருவிகள்? இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்குமுல் அதாவத வல் பக்லாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர், உங்களை குரோதத்திலும் விரோதத்திலும் கோபத்திலும் ஆக்குவதற்காக அவன் வைத்திருக்கக்கூடிய 2 கருவிகள். ஒன்று மது, இன்னொன்று மைஸ்திர் என்று சொல்லப்படக்கூடிய சூதாட்டம். இந்த 2ஐயும் வச்சு தான் உங்களுக்கு முதல்ல விரோதத்தை அவன் ஏற்படுத்துகிறான், பிளவை ஏற்படுத்துகிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த 2ஐ வைத்து அவன் வேற என்ன நாடுகிறான்? வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ்ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அவன் அதை வைத்துதான் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுக்கிறான், அல்லாஹ்வை தொழுவதை விட்டு உங்களை தடுக்கிறான். இந்த 2க்கும் அவன் ஒரு ஆயுதமாக வைத்திருப்பது இதைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே எச்சரிக்கை செய்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, மூமின்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து தவிர்ந்து வாழ வேண்டும். மது என்று சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், போதை என்று சொன்னால் வெறுமனே நீங்கள் மது என்று மட்டும் நினைக்காதீர்கள். குல்லு முஸ்கரின் ஹம்ர், எல்லாமே இன்னைக்கு அப்படி பார்த்தா சிகரெட்டிலிருந்து எல்லாமே வரும். சிகரெட் பிடிக்கிறாங்க, போதைப் பொருட்கள், என்னென்ன சின்ன சின்ன கடைகளில் விற்கக்கூடிய வஸ்துக்களிலிருந்து, சில பாக்கு வகைகளிலிருந்து அது ஆரம்பமாகி எதுவெல்லாம் போதையை தருகிறது. போதையிலேயும் இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை, எவ்வளவு சிறிய போதையை தந்தாலும் சரி, அது போதை வஸ்து என்று வந்துவிட்டால் அது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், யார் ஒருவர் மதுவை அருந்தி மயக்க நிலைக்கு சென்று விடுகிறாரோ அவருடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை தொடர்ந்து சொல்றாங்க, அப்படியே அவர் மரணித்து விட்டால் அவர் நரகத்திற்கு செல்கிறார் என்று சொன்னார். சொல்லிட்டு மறுபடியும் சொன்னாங்க, ஆனால் அவர் இறக்கலை, தௌபா செஞ்சுட்டாரா, எல்லாம் மன்னிச்சிடறான். பாவ மன்னிப்பு இருக்கு இல்லையா, பாவ மன்னிப்பு செய்யவிட்டால் எவ்வளோ பெரிய பாவம்னா எல்லாம் மன்னிச்சிடறான். அடுத்து 2வது, அவர் உடனே பாவ மன்னிப்பு செஞ்சார், ஆனால் மறுபடியும் அதை செஞ்சார், மது அருந்தினார், மயக்க நிலை அளவுக்கு நல்லா குடித்தார், அவருடைய 40 நாளுக்குடைய தொழுகை தடை செய்யப்படுகிறது. ஒருவேளை அதிலேயே அவர் இறந்து விட்டால், அது போதையிலேயே இறந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் நரகத்திற்கு சென்று விடுகிறார். மறுபடியும் தௌபா செய்கிறார், அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். 2வது தடவை சொன்னாங்க. 3வது தடவை அதே மாதிரி சொன்னாங்க, அவர் மறுபடியும் மது அருந்தினார், மறுபடியும் அவருக்கு 40 நாள் தொழுகை, அவருக்கு அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுகிறான். அதற்கு பிறகும் அவர் மரணித்து விட்டால், உடனே பாவ மன்னிப்பு தேடால் மரணித்து விட்டால் நரகத்திற்கு செல்கிறார் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாங்க, 3வது தடவைக்கு மேலும் அவர் இப்படியே செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவரை என்ன செய்ய மாட்டான். ஒரு திருப்பி தப்பு செய்து கொண்டு பாவ மன்னிப்புனா அதுதான், ஒருவர் ஒரு பாவத்தை செஞ்சிட்டார், அல்லாஹ்விடத்தில் வருந்தி இனிமேல் இறைவா அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று அழுது விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். 2 தடவை 3 தடவை சரி, திரும்ப செய்கிறார் பாவம் மன்னிப்பு, அது விளையாட்டு காரியமாயிடும், அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதை அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா யதுகுலுல் ஜன்னத சாஹிபு ஹம்ஸ், 5 பேர்கள் சொர்க்கத்தினுள் நுழைவதில்லை என்று ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த 5 பேர்களில் முதலாவதாக முதுமினு ஹம்ரு, மதுவை அதை வளமையாக அதை குடித்து வரக்கூடிய மனிதர் என்று சொன்னார். அது மாதிரி மோமினும் பி சிஹர், சூனியம் செய்யக்கூடிய மனிதர், காத்திவ ரகம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மனிதர்,
காஹின், குறி சொல்லக்கூடிய மனிதர், அதுபோன்று மன்னான், செய்ததை சொல்லி காட்டக்கூடியவர். 5 பேரை சொல்லி அதில் முதலாவதாராக இந்த மது அருந்தக்கூடியவர், தொடர்ச்சியாக ஒருவர் மது அருந்துகிறார், இவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸில் அவர் நரகத்திலே தீனத்துல் ஹபால் என்று சொல்லப்படக்கூடிய பானம் புகட்டப்படுவார். இங்கே அவர் மதுவை அருந்தி விட்டதால் சொர்க்கத்தினுடைய மது அவருக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது சொன்னாங்க. இங்கே அவர் மதுவை அருந்தியதால் தீனத்துல் ஹபால் என்ற பானம் அங்கே கொடுக்கப்படுகிறார் நரகத்தில். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன தீனத்துல் ஹபால்னா என்னன்னு கேட்கிற பொழுது சொன்னார்கள், ஒரு நரகவாசிகளுடைய காயத்தில் இருந்து வரக்கூடிய சீல் சலம், அவனுடைய வியர்வை, அதையெல்லாம் கொதிக்க வைத்து இவனுக்கு பானமாக கொடுக்கப்படும். இங்கே மதுவை அருந்தி சுவை பார்த்ததால் அந்த நாவுகள் அங்கே தீனத்துல் ஹபால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பானத்தை அருந்த வேண்டிய தண்டனையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக கண்ணியமானவர்களே, மது விஷயத்திலே கடுமையான எச்சரிக்கைகள் மார்க்கத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட 10 பேர்களை சபித்தார்கள், சாபமிட்டார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதனை யார் தயார் செய்கிறானோ அவனுக்கு சாபம். முதல்ல ஹம்ர், அந்த மதுவிற்கே சாபம் இருக்கிறது. முதல்ல மது என்பதே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அதை தயாரிக்கக்கூடியவன் அவன் சாபத்திற்குரியவன், அதனை எடுத்து சென்று விற்பனை செய்யக்கூடியவன், சுமந்து கொண்டு செல்லக்கூடியவன், அதற்கான கணக்குகளை எழுதி விற்கக்கூடியவன், அதை வாங்கக்கூடியவன். குடிக்கிறவன் மட்டும் பாவத்தில் கூட்டாளி கிடையாது. அது என்னென்ன பாவமெல்லாம் செய்கிறானோ. சில பேர் வந்து கேட்பாங்க, அஜத் நான் வண்டி தான் ஓட்டுறேன், சில பொருட்களை இந்த மாதிரி கொண்டு போயிட்டு வர வேண்டியிருக்கு, தவிர்த்து கொள்ளும். வேண்டாம், அப்படிப்பட்டதே வேண்டாம். ஏன்னா அவரும் சாபத்திற்குரியவர், அவரும் தண்டனைக்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டு. அதனுடைய வாடையே ஒரு மனிதனுக்கு ஆகாது, ஒரு மூமினுக்கு கூடாது என்பதனால் இப்படி அதை சுற்றி உண்டான 10 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். ஆக கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள், மது உள்ளிட்ட, மதுங்கிறது பெரிய அளவில் உண்டானது, அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு சில வீடியோக்கள் வருகிறது, பார்ப்பதற்கு சங்கடமாக இருக்கிறது. பள்ளிக்கூட மாணவிகள் என்ன செய்கிறாங்க, கூட்டமாக உட்கார்ந்துட்டு அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுகிறாங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாங்க, அவர்கள் சிறுவர்கள் மனதில் கூட அது பதிந்து விட்டது என்று சொன்னால் காரணம் ஆரம்பத்தில் சொன்னதுதான், பெற்றோர்களுடைய கவனிப்பின்மை, கண்காணிப்பின்மை. அது மாதிரி இந்த சமுதாயம் அவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நாம் அந்த தவறை செஞ்சுட்டு ரோட்டில் அடைஞ்சோன்னா அவன் அந்த தவறை செய்ய முன்வருவான். அது போன்றதிலிருந்து நாம் பிள்ளைகளை வளரக்கூடிய சமுதாயத்தை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க. இது முக்கியமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இணைந்து பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். கொஞ்சம் கவலையாக இருந்தால் ஏன் கவலையாக இருக்கான்னு நீ கேட்கணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. சரி, அவன் தூங்கலையா, ஏன் தூங்கலை, அதை கண்காணிக்க வேண்டும். ஏன் இவன் ஒழுங்காக தூங்க மாட்டாங்கிறான், ஏன் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்கிறான், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இது போன்ற பழக்கங்களுக்கு உட்பட்டு விட்டால் எல்லாம் பாதுகாக்கணும். இது மாதிரியான நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். அவன் திருட்டுத்தனம் என்பது வருகிறதா, அவன்கிட்ட பொய் பேசுகிறானா என்பதையெல்லாம் கண்காணித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய வேலை. அது மாதிரி நாம் இந்த சமூகத்திலே நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, பெற்றோராக இப்படி பொறுப்பு இருக்கிறது, சமூகத்தில் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது. முதல்ல நாம் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடியவனுடைய குடும்பத்திலே இருக்கிறார்கள், நம்ம அருகிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்டிக்க வேண்டும், அந்த பாவத்திலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும். அவன் செஞ்சுட்டு போகிறான்னு விட்டுருதோம், அதனால் அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படுது, பொருளாதார ரீதியாக குடும்பம் பாதிக்கப்படுது, அவனுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது, நம்ம கண் எதிரே நம்முடைய சகோதரனாக இருக்கிறான். எல்லா விதமான பாதிப்புகளையும் நாம் என்ன செய்கிறோம், அவனிடத்தில் காணுகிறோம். அதில் கொஞ்சமாவது ஒரு மூமின் என்ற அடிப்படையில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும், ஒரு கவலை கொள்ள வேண்டும். அங்கே அவன் செய்கிற தவறை நாம் தடுக்க முற்பட வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறான்னா இந்த குடும்பமாக சேர்ந்து பேசி இவனை இதிலிருந்து நீக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அக்கறை குடும்பத்தாருக்கு வேணும். போனால் போய் தொலைகிறான்னு விட்டுட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் யாருக்குமே திருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருப்பான். சந்தர்ப்பத்தை நம் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை நாம் அதற்கு நாம் தடையாக இருந்து விடக்கூடாது. நாம் சொல்ல வேண்டியதையாவது சொல்ல வேண்டும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்படியே அவர்களை அக்கறையற்றவர்களாக நாம் விட்டுவிடக்கூடாது என்பதையும் கண்ணியமானவர்களை பார்க்கிறோம். அது மாதிரி அதனால தான் எத்தனை விபத்துகள் இன்றைக்கி நடக்கிறது. எத்தனையோ விபத்துகளில் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இது மாதிரியான போதை வஸ்துவை பயன்படுத்தியதன் காரணமாக பைக்கில் அடிபட்டு மௌத்தா போயிடுறான், அடிபட்டு அவனுடைய உறுப்புகளை இழக்கிறான். அப்போ இதெல்லாம் கவனம் செலுத்தி நாம் இதை எப்படி களைய வேண்டும் சமுதாயத்திலிருந்து என்கிற அக்கறை பெரியவர்களான நமக்கு கண்ணியமானவர்களே இருக்க வேண்டும். அந்த பழக்கத்தில் இருக்க நினைக்கணும், ஏதோ சக்தி அதிகரிக்கிற மாதிரி தெரியுது, இல்லை, உடலில் இருக்கக்கூடிய சக்தியை பூரா அது உருவிடும்.
ஆண்மை அதிகரிக்கிற மாதிரி தெரியும், கிடையாது. இருக்கிற ஆண்மையை என்ன செஞ்சிடும், அது தூக்கிட்டு போயிடும், சாப்பிட்டு விடும். உடல் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உடல் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உடல், ஒரு உயிர் தான் ஒரு மனிதனுக்கு. அதை பேணுவது, பாதுகாப்பது, அதை கொண்டு அல்லாஹ்வின் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது என்பது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதை விட்டுட்டு நம்முடைய உடம்பை நாமளே கரைப்படுத்திக் கொள்வது, தற்கொலைக்கு சமமான இந்த பாவங்களை செய்வதிலிருந்து அதை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி வந்துவிட வேண்டும். பொது சமூகம் செய்ய வேண்டிய இன்னொன்னா, வியாபாரம் செய்கிறாங்க சில பேர், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அது போன்ற வியாபாரங்கள் செய்யக்கூடாது. கடைகளில் என்ன செஞ்சுருக்கிறோம், எத்தனையோ போல வியாபாரம் இருக்குது, வியாபாரத்திலே அவ்வளோ வியாபாரம் செய்கிறோம். அதில் இந்த சிகரெட்டை விற்று நமக்கு நிறைய போகிறது கிடையாது, இந்த போதை பாக்குகளை விற்று நமக்கு நிறைய போவது கிடையாது. அந்த அக்கறை வேணும். அதனால் அவன் பாதிக்கப்படுவானே, அவன் உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஆபத்துகள் இருக்கிறதே. வியாபாரம் செய்யக்கூடியவங்க அதை யோசிக்கணும், நாம் அதை செய்யக்கூடாது. வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத்தை வேறு எதுலையும் தருவான். இது போன்ற வியாபாரங்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரிப்பது என்பது அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கிலே பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்திவிடும். அந்த சமுதாயம் வன்முறை மிகுந்த சமுதாயமாகவும் பாதுகாப்பற்ற சமுதாயமாகவும் மாறிவிடும். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு அது மார்க்க ரீதியாகவே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கான ஒரு பெரிய அருள்கொடை. மார்க்க ரீதியாகவே அல்லாஹ் தடை செய்திருக்கான், பாவம்னு சொல்லியிருக்கிறான். அதனால் அதிலிருந்து தவிர்க்கணும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அப்படி இருந்தால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தை துஆ செய்ய வேண்டும், இறைவா இது போன்ற பாவங்களில் சிக்கி எங்களுடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கையை பரிபூர்ணதாக நீ ஆக்கிவிடாதே, பறித்து விடாதே, இதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை இது போன்ற நம்முடைய சமுதாயத்தை இது போன்ற பாவங்களிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.